நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். ஒரு அரசியலுக்கே சரி பொது வாழ்க்கைக்கும் சரி மிக கேடுகெட்ட ஒரு ஆள் யாருன்னா அது சீமான் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். நேற்று மேடை பேச்சை கேட்டிருப்பீங்க, நிறையா வாட்ஸ்அப்பில் வந்திருக்கோம். நீ பொது வாழ்க்கைக்கு ஒரு ஆள் பொது வாழ்க்கைக்கு அரசியலுக்கு வந்துட்டா என்ன பேசுகிறாப்புல ஏது பேசுகிறாப்புல எல்லாம் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படும், இல்லை மற்ற அரசியல் கட்சிகளால் கண்காணிக்கப்படும். நீ என்ன பேசுகிறன்னு அதுக்கு விமர்சனம் வரும். அப்படி ஆடியோ நீ பேசின ஒரு ஆடியோ, நீ காளியம்மா பிசுறுன்னு சொன்ன ஒரு ஆடியோ வெளியாகிடுச்சு. அது வெளியாகி எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க. நீ அதை பேசாமல் அந்த மேடையில் நீ எப்போதும் பேசுகிற மாதிரி ஏதாச்சும், ஏன்னா உன் தம்பியில் தான் ஒரு தருதலை கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கல, அந்த தருதலை கூட்டத்துக்கு தகுந்தோடி நீ மேடையில் பேசிட்டு போயிருக்கலாம். இதையும் நீ என்னமோ ரொம்ப எப்போதும் போல் பேசிட்டு போயிடலாம்னு நீ பேசியிருக்க. அதையும் கேட்டு அந்த தருதலை கூட்டம் கைதட்டுது. பிசுறு மசுறு உசுறு அப்படின்ட்டு. நான் பிசுறுன்னு பேசுவேன், நாங்கள் அப்புறம் உசுராக இருப்போம், உனக்கு என்ன மசுறு அப்படின்னு இருக்கிறேன். இது ஒரு கட்சியுடைய தலைவர் பேசுகிற பேச்சாது, மேடையில் பேசுகிற பேச்சாது? நீங்களே சொல்லுங்கள். கட்சியில் கீழே பேச்சாளர்கள் இருப்பாங்க, இல்லை இரண்டாம் கட்ட தலைவர், இல்லை மூன்றாம் கட்டத்தில் உள்ள ஆளுங்க மேடையில் பேசுவாங்க. ஆனால் ஒரு கட்சியுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற எந்த ஆளாச்சும் இது மாதிரி பேசி பார்த்துருக்கீங்களா? இவன் சீமான் பேசுகிறத பூரா கைதட்டி கொஞ்சம் ஏன்னா ஒரு ஜோம்பி கூட்டம்னு சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுறது, ஏன்னா நடக்காத ஒன்று இவன் பேசுவான், பொய் கதையாக பேசுவான். இவன் பேசுகிறத கேட்டு கைதட்டுற கூட்டம் இது எல்லாம் இன்றைக்கி இதை பேசுகிறான். அது காளியம்மாவுக்கு காளியம்மா அப்படி பேசலை, அப்படி ஒரு இது உண்டாயிடுச்சு. நீ மேடையை போய்ட்டு திருப்பி மசுறு உசுறு பிசுறு அப்படின்னு பேசுகிறேன். நான் பேசுவேன், நான் திருப்பி உசுராக இருந்துக்கும் அப்படின்ட்டு. அது காளியம்மாவுக்கு அவமானம் இல்லையா? உனக்கு என்னடா அக்கறை வந்துச்சு அப்படின்னு, உங்களுக்கு என்னடா அக்கறை வந்துருச்சு அப்படின்ட்டு. பொது வாழ்க்கைக்கு ஒரு ஆள் வந்துட்டா காளியம்மா மேலே எங்களுக்கு ரொம்ப அரசியலை கணக்கு பண்ணால் நமக்கெல்லாம் பெரிய ஒன்று அக்கறை கிடையாது. நீ நான் தமிழர் கட்சியில் இருக்கிற நாங்கள் நீ என்ன தவறு செய்வியோ அதை விமர்சனம் பண்ணத்தான் செய்வோம். ஆனால் ஒரு தலைவனே அதோடைய தொண்டராவோ இல்லை எம்பி தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிட்ட ஒரு ஆளை ஒரு பிசுறு இருக்குது தட்டி விட்டால் போயிடும் அப்படின்னு நீ சொல்லும்போது அந்த ஆடியோ வெளியாகிட்டாக்க விமர்சனம் வரத்தான் தெரியும். நீ பாட்டுக்கு அமைதியாக பொத்திக்கிட்டு போயிருக்கலாம். அதை மேடையில் பேசுகிற அதுக்கு விசில் அடித்தான் குஞ்சு தான் அவங்க. ஏன்னா 18லேருந்து ஒரு 28 வயசு வரைக்கும், ஒரு 10 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் உண்மை தெரிஞ்சு வெளியில் போயிடுவாங்க, சீமான் யாருன்னு தெரிஞ்சு வெளியில் போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஆளுக்கு வந்துக்கிட்டு விசில் அடிக்கிறாங்க. ஒரு அவமானப்படுத்துகிறான் ஒருத்தர் மேடையில் ஒரு தலைவனாக இருக்கும், அவமானகரமாக பேசுகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கைதட்டுறாங்க. அடுத்து வரான் 15 வருஷமாக ஒரு பொம்பளை யார் விட்டா? நீ என்ன உன்னை பெரியாளா? சீமானா பெரியாளா? அவனுக்குனா ஏன்னா அவன் பேசல, நம்மளும் அப்படி தான் பேச வேண்டியிருக்கு. இப்போ நம்ம மற்ற அரசியல்வாதியை பற்றி விமர்சனம் பண்ணல, அவன்லாம் பேச மாட்டான். சீமான் மற்றவர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்காம பேசுகிறான், அப்படித்தான் நம்மளும் பேச வேண்டியிருக்கு. அதனால தான் அவன் சொல்கிற மாதிரி இருக்குது. நீ 15 வருஷமாக உனக்கு எதிராக நீ 15 வருஷமாக என்ன அரசியலை கழிச்ச? உன் அரசியல் என்ன? 10 வருஷம் ஏற்கனவே ஆட்சியில் இருந்துட்டு இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்க. மோடியை பார்த்து கேரளாவுக்கு ஏன் போகலை, வயநாட்டுக்கு ஏன் போகலைன்னு கேட்க துப்பு இல்லை. ஆனால் வயநாட்டில் ஜெயிச்சு எம்பியாக இருக்கிற ராகுல் காந்தி வந்தால் நீ கேள்வி கேட்குற, திசை மாத்துற. அப்போ நீ யாருக்கு வேலை பார்க்குற? ஆர்எஸ்எஸ்க்கு தானே வேலை பார்க்குற, பிஜேபிக்கு தானே வேலை பார்க்குற. அப்படி வேலை பார்க்குறாரு. திருப்பி சொல்கிற 15 வருஷமாக ஒரு பொம்பளையால் விட்டு பேசுகிற அப்படின்ட்டு நாங்களாக சொல்லி கொடுத்தோம். இப்போ நீ மேடையில் பேசிட்டு போயிட்ட. இன்னைக்கு ஒரு 2 நிமிஷம் வீடியோ விட்டுருக்க. உன்னை மான கட்டத்தமாக என்னமோ அல்கானாயே என்னமோ திட்டிருக்க. அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் வச்சுருக்க? உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து முற்றிலுமாக ஒதுக்க வேண்டிய புறந்தள்ள வேண்டிய ஒரு ஆளுன்னா சீமான் ஒருத்தன் தான். ஒரு மோசமான உதாரணமாக மோசமான ஒரு கூட்டத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கான். அவன் மேடை பேச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. மேடை பேச்சை பாருங்கள். கொஞ்சம் இருமல் இருக்குது. மேடை பேச்சை பாருங்கள். இது மாதிரியான அரசியல்
தமிழ்நாட்டுக்கு தேவையே கிடையாது. ஆனாலும் ரொம்ப காலம் வந்து எல்லாம் இவெல்லாம் நீடிக்க முடியாது. அடுத்த தேர்தலில் வந்து ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. இவன் ஓட்டு பிரிக்கிறது, காசு வாங்கிட்டு ஓட்டு பிரிக்கிறதுக்கான ஒரு ஆளுவன். சரி, பார்ப்போம், வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.